அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்ப்போம். நம் வாழ்க்கையில் நாம் நிறைய மனிதர்களை கடந்து வருகிறோம். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்களாக இருக்க முடியாது. சிலர் நேர்மையாகவும் அன்பாகவும் மற்றவர்களுக்கு உதவுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் சுயநலத்திற்காக மற்றவர்களை பாதிக்க முயற்சிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நம் அருகில் வைத்து கொண்டால் அது நமக்கு பேராபத்தை கொடுக்கும். இவர்களை அடையாளம் காண சில முக்கியமான அறிகுறிகள் உள்ளன. முதலாவதாக, பொய் பேசுதல் என்பது மிக முக்கியமான அறிகுறி. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லது மற்றவர்களிடம் தொடர்ந்து பொய் பேசிக்கொண்டே இருப்பாரானால் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. பொய்யுரைக்கும் நபர்கள் தான் சொல்வதெல்லாம் உண்மை என மற்றவர்களை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள். இதன் மூலம் அவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை திருடுகிறார்கள். இரண்டாவது வகை, புறக்கணிப்பு மற்றும் மரியாதையின்மை. ஒருவர் தொடர்ச்சியாக மற்றவர்களை புறக்கணித்து அவர்களை மதிக்காமல் பேசினால் அது அவருடைய மனநிலையின் எதிர்மறைத்தன்மையை காட்டுகிறது. நல்ல நபர்கள் மற்றவர்களை மதிப்புடன் நடத்துவார்கள். மரியாதை இல்லாத உறவுகள் மனதை சிதைக்கும். மூன்றாவது வகை, பொறாமை மற்றும் எதிர்மறை மனப்பான்மை உள்ளவர்கள். அதாவது, ஒருவர் உங்கள் வெற்றியை அல்லது மகிழ்ச்சியை கொண்டாடாமல் மாறாக பொறாமையாக உணர்கிறாரானால் அவர் ஒரு நல்ல நண்பராக இருக்க முடியாது. அவர்களின் எதிர்மறை எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நல்ல உறவுகளில் இணக்கம், ஆதரவு, மகிழ்ச்சி ஆகியவை மிக முக்கியமானவை. நான்காவது வகை நபர்கள், நம்பகத்தன்மை இன்மை. நல்ல உறவுகளில் நம்பிக்கை மிக முக்கியம். ஒருவர் தொடர்ந்து உங்கள் மீது வஞ்சகமாக நடந்து கொள்கிறாரானால் அல்லது வாக்குறுதிகளை மீறுகிறாரானால் அவர் நம்பகத்துக்கு உரியவர் அல்ல. நம்பகத்தன்மை இல்லாதவர்களால் ஏற்படும் மன உளைச்சல் வாழ்வில் அமைதியை குலைக்கும். ஐந்தாவது வகை, சகிப்புத்தன்மை இன்மை மற்றும் கோபமான செயல்பாடு. எளிதில் கோபமடையக்கூடியவர்களும் மற்றவர்களை வசைப்பாடுபவர்களும் நல்லவர்கள் அல்ல. நல்ல நபர்கள் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் நடந்து கொள்வார்கள். மனித உறவுகளில் பொறுமை மிக அவசியம். ஆறாவது வகை, பகைமை குணம் உள்ளவர்கள். ஒருவர் எப்போதும் மற்றவர்களை விமர்சிக்கின்றார்கள், பின்னால் பேசுகிறார்கள், ஆனால் அவர்களிடம் நல்லெண்ணம் இருக்காது. இது நமது மன அமைதியை பாதிக்கும். மனதிற்கும் உடலுக்கும் அமைதி தேவை. ஏழாவது வகை, தனக்கு மட்டும் பிடித்ததை செய்பவர்கள். நல்ல மனிதர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை கவனத்தில் கொள்வார்கள். ஆனால் சிலர் தங்கள் விருப்பம், தேவைகள் மட்டுமே முக்கியம் என எண்ணி மற்றவர்களின் நலனை கருத்தில் கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட தன்மைகள் உள்ளவர்களால் உறவுகளில் வெறுப்பும் தொல்லையும் ஏற்படும். எட்டாவது வகை, பொய்யாக நடிப்பவர்கள். சிலர் தங்களின் உண்மையான முகத்தை காட்டாமல் நடிக்கலாம். ஆனால் அவர்களின் சொற்கள், செயல்கள் மற்றும் மனப்பான்மை தங்களை பிரித்து பாராட்டும். ஒன்பதாவது வகை, உதவியின்மை மற்றும் கருணை இல்லாமல் இருப்பவர்கள். ஒருவர் எப்பொழுதும் தன்னிச்சையாக இருந்து மற்றவர்களின் துயரத்தில் அக்கறை இல்லாமல் இருப்பது ஒரு முக்கியமான எதிர்மறை அறிகுறி. இவர்கள் நம்முடன் இருப்பதனால் நமக்கு ஒரு பலனும் இல்லை. அதனால் ஏற்படுவது வெறும் ஏமாற்றமே. பத்தாவது வகை, எப்பொழுதும் மற்றவரை சந்தேகப்படுபவர்கள். ஒருவர் மனதில் எப்பொழுதும் சந்தேகம் இருந்து மற்றவர்களை குற்றவாளி போல பார்க்கும் மனப்பான்மை நல்லதே அல்ல. இப்படிப்பட்ட நபர்களால் நம் வாழ்க்கையை இழக்கக்கூட நேரிடலாம். சுத்தமான நீரில் மட்டும் மின்னல் தெரியும். அக்கறை இல்லாதவரின் முகத்தில் உண்மை வெளிப்படாது. கொடுமையான சொற்கள் ஆழமாக காயப்படுத்தினாலும் பொய்யான நடிப்பு நம்மை முழுமையாக சிதைத்துவிடும். நேர்மை இல்லாதவர் நிழலில்லா மரம் போல தங்கியிருக்கும் நேரம் குறைந்தே இருக்கும். முகத்தில் புன்னகை, மனதில் பொய் வைத்திருப்பவர்கள் கடலின் மீது விளையாடும் மூடன்கள். நீங்கள் எதை கடந்து வந்திருக்கிறீர்களோ அதுவே உங்கள் வலிமையின் சான்று. பொய்கள் நிழலாக இருக்கும், ஆனால் உங்கள் உண்மையே ஒளி. நல்லவர்கள் இல்லை என்பதால் உங்கள் நற்பணியை நிறுத்தாதீர்கள். உங்கள் மனசாட்சியே உங்கள் உண்மையான நட்பு. சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போனால் அது அவர்களின் பிரச்சனை. அதில் உங்கள் தவறு ஏதுமில்லை.
உண்மை மனிதர்கள் எப்பொழுதும் தனிமையில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஒளிர்வார்கள். சிறுமை காட்டுபவர்கள் சிறிய உலகத்தில்தான் வாழ்கிறார்கள். நீங்கள் உயர்ந்த கனவை பிடிக்கவும். ஒரு தீமையும் நீண்ட நாள் நிலைக்காது. உங்கள் நம்பிக்கையே உங்களின் கேடயமாக இருக்கட்டும். நல்லவர்கள் இல்லை என்று அழுவதற்கு பதிலாக நல்லவனாக மாறுவதில் கவனம் செலுத்துங்கள். அழிவை விரும்பும் மனிதர்களை வெல்லும் ஒரே ஆயுதம் உங்கள் அமைதி. இவ்வாறு ஒருவர் நல்ல நபர் இல்லை என்பதற்கான அறிகுறிகளை நாம் உணர்ந்து கொண்டு அத்தகையவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நல்ல உறவுகளை உருவாக்க வேண்டும் என்றால் நமது சுற்றியுள்ளவர்களின் உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நம் மனதளவில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். வாழ்க்கையின் அழகும் அமைதியும் நல்லவர்களின் நட்பில்தான் இருக்கிறது. இந்த காணொளி உங்களோடு உங்கள் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கும் நபர்களில் எவர் நல்லவர், எவர் தேவையற்றவர் என்பதை அடையாளம் காணும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.